மரங்களை வெட்டுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்போம். வணக்கம் சுரேஷ். தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் சீமை கருவேல மரங்களை வெட்டுவது தொடர்பாக இன்று பிறப்பிக்கப்பட்ட புதிய உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க சுரேஷ். வணக்கம். அதாவது சீமை கருவேல மரங்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட ஒரு வழக்கில் சீமை கருவேல மரங்களை வெட்ட சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து வழக்கறிஞர் மேகநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி சீமை கருவேல மரங்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதற்கு எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ஆதாரமோ இல்ல ஆய்வோ நடத்தப்படவில்லை. அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த மரங்களை வெட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும். மேலும் இந்த மரங்கள் பல ஏழை குடும்பத்தினருடைய வாழ்வாதாரமாக இருக்கிறதுனாலையும் இது பேப்பர் உள்ளிட்ட பொருட்கள் செய்வதற்கு பயன்படுத்துவதனாலையும் இந்த சீமை கருவேல மரங்களை வெட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரியிருந்தார். கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருந்த போது சீமை கருவேல மரங்களை வெட்டுவதற்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வை அமைத்து உத்தரவிட்டிருந்தார். இதன்படி தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி சுந்தரேஷ் மற்றும் நீதிபதி சுந்தர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஒரு அரசாணை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அரசாணையில் இந்த சீமை கருவேல மரங்களினால் வெட்டுவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கு 8 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளதாக அந்த அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து மனுதாரர்கள் தரப்பில் தங்கள் தரப்பில் ஒரு 4 பேரை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை அடுத்து 12 பேரை அடங்கிய குழுவை இந்த சீமை கருவேல மரத்தால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பை குறித்து ஆய்வு செய்வதற்கு நியமித்து அந்த குழு ஜூலை 5ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை அன்றைய தினத்துக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள்.